ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பூரி ரெசிபி தான். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சு செய்ய போகிறோம். செம்மையாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்தது இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் நான் வந்து காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது 3லேருந்து ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூனுக்கு குறைவாக சோம்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதோட உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இதை மாவில் ஊற்றி பிசைங்க. பூரிக்கு நம்ம எப்போயுமே மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான். ரொம்ப தண்ணி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் திரட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பராக பூரி ரெடிங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேரும்போது நல்லா இருக்குது. காரத்துக்கு வந்து நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது உங்களோட நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.